பின்பனிடம் அவர் திருவுள்ளம் மஞ்சளினால் தேவி முகம் அதில் பின்பனிடம் அவர் திருவுள்ளம் மடல்களிலே மட நிறம் கண்டு திருவானவன் கருணையை முகம் கண்டு மடல்களிலே மட நிறம் கண்டு வானவன் கருணை அதில் கண்டு மலர்களிலே மலர் நாடி வந்தாரனும் விளையாட்டு நாயகன் விககள் நிறுவாட்டு நாயினம் விளையாட்டு நாயகன் நிறுவாட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு அறியவகின்றும் அருள் கூட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு அறியவகின்றும் அருள் கூட்டு கழுங்களிலே மழ நிறம் கண்டு திருவானவன் கருணை முகம் கண்டு அன்புகளுக்கு வணக்கங்கள். ஓடுமோ நாராயண நமக, ஐவனமோ நாராயண நமக, ஐவோ நமோ நாராயண நமக. பராபத்திரை பரமோண்டி, பரத்திரையை சமோண்டி, சிவத்தில் சத்துவோண்டி, சத்திக்கு நாதமோண்டி, நாதத்தில் விந்துவோண்டி, விந்துவுடைய சதாசமோண்டி, சதாசமத்தில் மகேஸ்வரம், சதாசமத்தில் ருத்ரனும், ருத்ர விஷ்ணுவும், விஷ்ணுவிட பிரம்மாவும், பிரம்மாவிட ஆகாயமும், ஆகாயத்த வாயும், வாய்ப்புவிட தெய்வம், தேவனுடைய அப்புவும், அப்படியே பிரதிவும், நரமுக பட்சிகளும், தாவர சங்க வாதிகளும் தோன்றி மீண்டும் யாரும் தோண்டி விடுதலை ஒடுங்கிடுவான் ஒருதலை யாவும் மீண்டும் படைக்கப்படுவான். அந்த படி என்னென்ன பிரமா ஆதிகளே ஜனகர் சந்தனர் சனத்மாரர் சன சுதசர் என்ன நாமரை பற்றி செய்தார். அது ஒரு சோமனை கண்டு வழங்கி ஆசி பெற்று சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்ற மந்திரங்களை கற்று தனக்காக ஆசி பெற்று அதை கண்ட பிரமா மறுபடியும் உற்பத்தி செய்யப்பட்ட போது அவரது வரைக்கும் நாடும் ஆத்மாவில் வரிசனும் கட்டவர தக்கரம் பிரிகத குழியும் புலவர் நாவிலும் புலசிய காதலும் ஆற்று கண்ணனும் ஆங்கரசர் ஓத்தலும் கிருது இறத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர். அந்த 10 பேர் 9 இல்லத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொண்ட புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வார எமது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்தவா போரகத்தினை கந்தமாக புறக்கும்படி சமைத்தார். அப்பேற்பட்ட கந்தமாக பிறந்தாலும் என் தமையன் தக்கன் என்ற சாபத்திற்கு கிடங்க எமது சிறசாகப்பட்டது 1008 கூறுகளாக வெளிக்கூடி கட்டும் சாபத்தை வெடிக்கிறது ஏன் நீங்க பகுமான மணிக்கு வச்சிருக்கீங்க. வெடிக்கிறது தலைவலி வரதான் நினைக்கும் ஒண்ணு வாய்ப்பா இல்ல ஒரு பஞ்சாயத்துல அப்படி எக்கு தப்புல வெடிச்சுனா உங்க 3 பேர்த்தையும் விட்டுட்டு அகர ஆரம்பத்தை போட்டு கூட்டிடுவாங்க. அப்படி செய்ப்பா நாங்க நல்லா அங்க போய் ஒரு நாடகத்தை போடுவோம். இங்க மட்டும் போட்டு என்ன பண்றது. ஆக எல்லா விதமான பெருமைகளை கொடுத்து முறையோடு இடத்துக்குள்ள சிறப்படி சேர்க்கப்பட்டால் மேல அவனை கூட்டிட்டு போய் சொர்க்கத்துல இடம் கொடுக்காத. சரி என்ன செட்டில வருத்துது வருத்தமா இருக்கும் திரும்ப போய் செய்யக்கூடாது ஒண்ணு பஞ்சாயத்து இல்ல. ஆக அப்படிப்பட்ட வெறும் ஒயிட் அப்படியே நம்ம இதே சொர்க்கமா மாறிடும்ல. அப்புறம் 2 விதமான பெருமை இருக்குல்ல. ஆக அவ்வளவு பெரிய காலகட்டத்துல எத்தனை பெருமைகளை முறையோடு உருத்தாக்கி கொண்டிருந்தாலும் எல்லா விதமான சிறப்பு பொருந்த இடம் வேண்டு வரக்கூடிய உன்னதமான இடம் எல்லாருக்கும் பெருமை கூடிய இடம் என்று சொல்லிட்டு இருக்கான். அல்லது மண்ணிப்போம் மண்ணை விட்டு படுத்து வைப்போம் போதா தீரம்போம் நல்ல குணமதிகள் மாவரை குபரத்தை விட்டெடுக்கும் அந்த கணபதியை கெடுவதற்கால் இந்த பெருமாவது பாதமடைந்தார். அனைவர் வாழ்க்கையும் வெற்றிவாகை சூடும் என்ற நோக்கத்தை கிடங்க அவரது போடியை பாடுவோம்.
பெருமையோடு சிறப்புரை செத்தால் அனைவர் வாழ்க்கை வெற்றிகள் நோக்கத்தை கடங்க. அற்புத கீர்த்தி வேண்டில் ஆனந்த வாழ்க்கை வேண்டில் நற்பொருள் குவிதல் வேண்டில் நலங்கெல்லாம் வழங்க வேண்டில் கற்பகம் ஒட்டி செய்த கலந்திகத்து இருக்கை சென்று புத்தகம் பறித்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை அன்புகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு தந்தரம் என்பது பொங்கமில்லை பாடில் உகந்து விடு அன்புகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு தந்தரம் என்பது பொங்கமில்லை பாடில் உகந்து விடு அன்புகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு இங்கு நாரதாக நடிக்கும் ஜெயபாத்திமன் அவர்களுக்கு நமது பிளாக் கமிட்டியினர் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடை அறிவித்து போலாரம் சித்த அவர் கிராமத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்றுவட்டார நாடக ரசிகர் மக்களுக்கும் மேலும் எத்தனையோ நவீன நாகரிகம் வெளிவரக்கூடிய காலகட்டத்திலையும் ஆடல் பாடல் கரகாட்டம் கச்சேரி அதற்கு மத்தியிலையும் அழியாத கலையாகிய இந்த நாடக கலையை முன்னிறுத்தி கலைக்கும் கலைஞர்களுக்கும் உயர்ந்திருக்கூடிய இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அத்தனை சொத்த பெருமைகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் பணியை தொடங்குகிறோம். நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்புள்ளவர்களுக்கு நன்றி. அப்படிப்பட்ட பெருமை உலகத்தில் ஒப்பற்ற கருத்துக்கள் ஆகியவர்தானும் தன்னையும் தாழ்ந்த பேரம்புறவையா உண்மையை வெற்றுடன் விட்டெடுக்கும் அம்மறிவா என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடுவாய் இன்னும் நன்றில்லாத இவரும் எதிரவா என்று பெருமதற்குரிய இடமாக விடக்கூடிய இந்த சுந்தர சோடையிலே ஆயிரம் கதைகள் கூறிக்கொண்டிருந்தாலும் காசி விசாலாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி எம்பெருமாள் குடிகொண்ட மதுரைகள் தாய்கள் மீனாட்சி அந்த மீனாட்சியின் பெருமையை முறையோடு பாதமணிந்தால் மட்டுமே வாழ்க்கை அனைவருக்கும் சிறக்கும் என்ற நோக்கத்துடன் அவளது பாதமணிவோ பெருமைகளை சேர்ப்போம் என்ற நோக்கத்திற்காக Thank you.
நன்றி 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 அன்புள்ளவர்களுக்கு வணக்கங்கள். அன்பு தங்கையே, மங்களமாக நீ வாழ வேண்டும். அன்பு தங்கையே, எதற்காக அழைத்தீர்கள்? அண்ணன் காட்டுக்குள் வேட்டைக்கு சென்ற பொழுது கண்டெடுத்த கனகவேங்கை பூங்குரத்தியே நான் தான் அண்ணா. நம்மிடத்திற்கு நாரத மகரிஷி என்ற பிரம்மச்சாரி வருகை தந்திருக்கின்றார். என்ன நாரதர் இங்கே வந்திருக்கிறார்? ஆம் தங்கையே, சத்தியமாக உண்மையாக மகான்வரை அழைத்து வாருங்கள் அண்ணா. வாங்க உச்சுவாமி.
வணங்குகிறேன். நல் வாழ்த்துக்களை தாங்கள் எனக்கு இன்றைக்கு தந்துள்ள வேண்டும். தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்பு அப்படின்ற காரணத்தால தாங்களை காண்பதற்கு 1000 கண் வேண்டும் அல்லவா? 1000 கண்ணுல 6 கண்ணு தான் இருக்கு. ஒரு கண்ணு போதாது, 2 கண்ணு நல்ல கண்ணா, 2 கண்ணா 1000 கண்ணா நினைச்சுக்கிறவங்க பார்வைகள் அப்படி இருக்கிறது அல்லவா? 1000 கண் வேண்டும். வாழ்த்துக்களை தந்திருங்கள். தமிழ் என்ற தேவாமிர்தத்தை மாத்து இம்மளவு இந்த வாரி பண்டாவது வந்து அன்பார் வட்ட ஆரங்கே எனது பக்கத்துக்கு பற்றி நான் தரும் ஒப்பற்ற வார்த்து உனக்கு என்று பெருமை சேர்க்கூடிய நல்வார்த்தை அமைய வேண்டும். நான் தரக்கூடிய வார்த்தை என்று பூக்கொண்டு பெருமையோடு வாழ்வார். கால கடந்து சென்றாலும் பெருமை நினைத்து நிற்க வேண்டும். தமிழ் மொழி எப்படி நினைத்து நிற்கிறதோ அதுபோல தங்களுடைய பெருமையும் இந்த தரணியில் நினைத்து நிற்க நாரதரின் வாழ்த்துக்களும் எல்லா சங்களுடைய தெய்வம் அனுதினமும் கூப்பிடக்கூடிய சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் மற்றும் மாயாண்டி சித்தருடைய மகிமை தங்களுக்கு என்றென்றும் சிறக்க வேண்டும். வாழ்வு கொள்ளாது இருந்தாலும் கூட தங்களை பற்றி விவரங்கள் நினைத்திருந்தாலும் கதையின் சாராம்சம் தொட்டு சென்றால் அது கதைக்கு பெருமை, கதை மாதர்கள் பெருமை. எனவே தங்களுக்கு உற்சான நாடு நாடு இருந்தாலும் கூட தங்களை ஈன்ற தாய் Thank you.
முன்னாடி தங்களை பார்த்த மகிழ்ச்சி நாட்டை பத்தி ரொம்ப தளர்த்தமா சொன்னீங்க. நாடு எந்த நாடுமா? தொண்டை நாடு. வேந்தர்கள் ஆண்டவர்களை நாடு. சேரமாண்டிய நாடு. ஒவ்வொரு நாட்டுக்கு பெருமை இருக்குல்ல. பெருமை இல்லாம இந்த நாடு உருவாகாது. சேர நாட்டுக்கு உண்டான பெருமை என்னமா? சேர நாடு வேதம் உடைத்து, சோழ நாடு உடைத்து, பாண்டிய நாடு உடைத்து. அதுபோல உங்க நாட்டுக்கு என்ன பெருமை? நாடு உடைத்து அறிவை வளம் வந்த நாடு என் நாடு. அறிவை வளம் வந்த நாடு மற்ற நாடுகள்லாம்? மற்ற நாடு இல்லை நான் சொல்லணும். மற்ற நாடுகள் கேட்ட கேள்விக்கு மத்த பதில். மற்ற நாடுகள் என்னன்னு உங்களுக்கு கேட்டுட்டீங்க. புரியாதா? பெருமை இருக்கிறது. இப்ப சோழ மற்ற நாடுகளுக்கு என்ன கேட்டா வந்து சட்டம் அப்படி பேசக்கூடாதுல்ல. கேட்டீல்ல? சேரவன நாடு வந்து வேற நாட்டுக்கு பெருமை நான் கேட்டேன். அப்ப மற்ற நாடுகள் அங்கதான் யாரை அங்க என்ன பெருமை கேட்டேன் முதல்ல? சோழ நாடு சோறு உடைச்சுனா அங்க மட்டும் தான் சோறு இருக்குன்னு கேட்டிருக்கணும்ல. பாண்டிய நாடு முத்துடைக்குனா அங்க மட்டும் தான் முத்துடைக்கிறான்னு கேட்டிருக்கணும்ல. கேட்க ஆரம்பிக்கிறேன். நாட்டு வந்து பாண்டூர் உடைச்சுனா அங்க மட்டும் உங்களுக்கு நாடு இருக்காம மத்த அதுக்கு சொல்றீங்க முதல்ல. நீங்க என்ன கேட்க கூடாது. நான் கேட்ட கேள்வி என்ன அதுக்கு வந்து கேள்விகள் கேட்பது எதற்கு? சரி. பகுத்தறிவை வளர்ப்பதற்கா? அது பகுத்தறிவு இல்லாத வளர்த்துக்கிற தப்பு இல்ல. ஏங்க இந்த இடத்துல யாருக்கு பகுத்தறிவு இருக்கு? உமக்கு பகுத்தறிவு இருக்கு. ஆமா. அந்த பகுத்தறிவு இருக்காது என்றதை சோதிக்கிறது யாரு? ஒருத்தருக்கு அறிவு இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எப்படி கேட்கறது ஒருத்தர் வீடு இருக்கா வீடு வாசல் இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லிவிடலாம். காசு விலை இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லிவிடலாம். நாடு வேலை இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லிவிடலாம். யார்ட்டாவது ஒருத்தர் பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டா மட்டும் கற்றறிந்த இருவர் கலந்து உரையானது அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியும். கேட்டாலும் கோவம் வரும், கேட்கணும் பார்த்தாலும் கோவம் வரும். ஏன் அப்படி கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, நம்மளை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்கிறானு இத்தனை நம்ம இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் இல்லைன்னு ஒருவன் இருக்கான்னு இவரை கேட்கிறானு நம்மளுக்கே சந்தேகமா ஏற்படுமா? இன்னொரு காரணம் கேட்டீங்கன்னா இல்லைன்றது ஒருவேளை கண்டுபிடிச்சுட்டானோ அறிவு பார்க்க கூட இருக்கலாம். அப்ப அறிவு இருக்கா இல்லையான்றதை யாரு சொல்ல முடியும்? எவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்தாலும் கட்டளை என்பவர் முன்னால பணி ஓடுற மத்தியில அந்த கல்வியுடைய சிறப்பு. அவருக்கு 3 வாதம், அவருக்கு 2 வாதம், முட்டாளுக்கு ஒற்றை பாதை. எத்தனை புத்தி இருக்கிறது? இந்த புத்தியில நிறைய புத்தி இருக்கு. கரி புத்தி இருக்கு, கற்பூர புத்தி இருக்கு, வாழமட்ட புத்தி இருக்கு. இந்த மாதிரி புத்தியில நிறைய இருக்கு. வாழமட்ட புத்தி பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் பார்த்தா கரி புத்தியை ஊதி ஊதி பிடிக்க முடியல. ஆமா, கற்பூரம் 10 வருஷம் பத்திக்கிறோம்ல. கை உடுக்கல் கைப்பற்றிக்கிறா. கை உடுக்கல் எத்தனை கை உடுக்கல் தெரியுமா? எப்படி? கருவாட்டு பிடி இருக்கு. கருவாட்டு பிடி இருக்கு இருக்கு. கருவாட்டு பிடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமா இருக்காது. நம்ம செத்த மாதிரியே கொடுக்கிறது. அப்படி செத்து போறதுல கருவாடு. அதனால கருவாட்டு பிடின்றது ஒரு மேலோட்டமா கொடுக்கிறது. இன்னொரு பாத்தீங்கன்னா உன்னைய நான் தான் ஆளுவேன் அப்படிங்கிற மாதிரி கை உடுக்கல் இருக்கு. ஒருத்தருடைய கை மேலோங்கி இப்படி கை உடுக்கல் மாத்தி வச்சுங்களேன், இப்படி அடிக்கிறது. அப்ப உங்க கை கீழே இருக்கு, என்னுடைய கை மேலோங்கி நிக்கிறது. அதையும் காட்டுறதுக்காக அது அப்படிப்பட்ட கைகொள். இரும்பு குடி இருக்கு. சொல்லக்கூடிய செய்தியில எப்பயும் வலிமையா இருக்காருன்னு அர்த்தம். அப்ப ஒத்த கை குடுக்கல வச்சு அவர் எப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுக்கலாம்னு ஒரு ஆராய்ச்சி சொல்றாங்க. புடி இருக்குது, கொட்டாச்சி புடி இருக்கு, குடும்ப புடி இருக்கு. இத்தனை புடி இருந்தாலும் கூட நம்ம புடி தவறாம போடணும். எதையுமே முறைப்படி புளியும் கொம்ப பார்த்து கற்க கசட கற்பவை கட்டப்பில் நெத்தியில போட்டுக்கிறது சிவச்சின்னம். சின்னத்துக்கு பேரு பசுபதி வாசம் சொல்லி சிவச்சின்னம். யார் ஒருத்தர் நீங்க போட்டிருக்கீங்க? என் குல தெய்வத்தை நினைத்து. சுக்குக்கு முந்தின மருதம் இல்ல, சுப்பிரமணிய பெருமானுக்கு மிஞ்சிய தெய்வமே கிடையாது. இல்லாதவருக்கு அவ்வளவு இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. அரசு நன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஏன் சொன்னாங்க? எதுக்காக சொல்லிருப்பாங்க? ஏன் சொன்னாங்கன்னா அதை சொல்லணும். முதல்ல எங்க பழமொழியில இருக்குதுங்க. பழமொழி எதுக்கு சொல்றாங்க? என்ன ரொம்ப பேசுறீங்க? நானும் பேச பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன ரொம்ப பேசுறீங்க? சபைக்கு வரக்கூடாது. செத்த குளத்துக்கு சமாளிக்க தெரியாதவங்க சபைக்கு வரக்கூடாது. எவ்வளவு நாள் எவ்வளவு பேச விட்டா தீர்மானிக்க முடியும். அது பூனைய பார்த்து கத்துற கிளிகளா இருக்கு. இது பழங்காட்டு நரி பல சரசரப்பு அந்தறது கிடையாது. அஞ்சலுக்கு கொசுவுக்கு பயந்து கோட்டை விட்டு போனாலே நான் கிடையாது. உண்மைதானே? ஆனா கோட்டையில இருக்கக்கூடிய கொசுவுக்கு பயந்தானே கொசு வலைகளை படுத்து கிடக்குறேன். கொசு வலைகளை எனக்கு இப்படி கொசு கடிச்சிருச்சா சிங்கத்தை வளர்ந்து வைக்கிறேன். இடத்துல உட்காருதுல சிங்கத்தை வளவட்டு பிடிச்சுக்கலாம். ஒரு புடிய நீ வளவட்டு பிடிச்சுக்கலாம், மான பொடி போட்டு பிடிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நீ வளவட்டு பிடிக்கிற ஆளு கொசு ஒண்ணுக்கு பயந்து கிட்ட வலைக்குள்ள படுத்து கிடக்குற. அப்ப கொசு ஒண்ணு லேச கூட விலகன் இருக்காங்க. தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே போய் நிக்க கூடாது. அது கூட விலகு போனாதானே நல்லது. நரி வர போறானே இடம் போறானே உங்களை சத்தம் சொன்னானே. நாய்க்கு செக்கர் தெரியல, சிவலிங்கம் தெரிய போதா. கெட்ட நேரம் ஆரம்பிச்சுன்னா செத்த நாய் கூட மொட்டை மந்தியோட மயிர மருந்து கெட்டப்பட அந்த மரத்துக்கு மேல கண்ணுதான் மஞ்சளா தான் தெரியும். ஆமாங்க வடினாக்கா ஆத்திரக்காரங்க பிள்ளை வரத்து கோத்திரம் முழங்கை நீள போகுது.
வருது? மனம் இருந்தா தானே மார்க்கம் உண்டு இருக்கேன். நாம நடக்க தெரியாதவே தெரு கோணலா இருக்குங்கடா. திருவாரூர்ல கோலம் போடுறதுக்கு எவனும் குன்னக்குடி இருந்து குடிஞ்சவன அவசியம் இல்லையே. ஆமா, பணம் தென்னை மரத்துல நெருக்கிட்டது மாதிரி தான் இருக்கு. உண்மைதானே கொடினாக்கா? காமரா கண்ணுல பார்த்தோம்னா கண்டதெல்லாம் வந்து பார்த்ததெல்லாம் குத்தம். ஊர்குருவி பறந்தாக போத நாக்கடா முச்சி நல்லவா மாடுன்னு எடுத்துட்டு பாக்குறவன் சிரிக்கத்தானே செய்வேன். காணமையில கண்டிருந்த வான்கோழி தான் அது போல இருக்கணும்னு அப்படியே ஆடிச்சா அந்த வெட்டப்பட்டு உழைப்போ போலா திகழமோ நல்ல குணவதிக மாவரை கோபத்தை விட்டிருக்கும் அந்த கணவதிக்கு கைதோட காணி இறைவன் பெருமையை சொல்லக்கூடிய எனக்கு எந்த வித இடப்பாடு வராது. அளவுல நீங்க பெரிய ஆள. ஒரு விஷயம் தெரியுமா சுவாமி? காப்புக்கு போறதில்ல, தலைக்கு காப்பு வந்துச்சுன்னா விட்டுட்டு போறாங்க. வந்து விட்டுட்டு போக மாட்டேன். என்னதான் நீங்க பெரிய ஆளு வந்திரி மறுப்பில் வந்து தும்புது வைக்க மைச்சவர் கவரையுக்கும் வேலமாவு போன்ற புத்த கந்தியில் திகன சங்கர கணவதிக்கு 50 சொல்லி போட்டு தொடங்க. பாடு நிறுவனம் தாக்கு விருப்பம் நான் நிறுவனத்து நாட்டில் கோசை துங்க கைகோத்து கூபடி எங்களுக்கு அந்த சங்க தமிழ் கொண்டு தாய் என்று சொன்னாரு. எங்களுக்கு முடிஞ்சா பேச பெருமாளும் நல்ல பெருமாள் திருநாள் நல்ல திருநாள் பெருமாள் இருந்த இடத்தில் எல்லாம் பறந்து எடுத்து போகுது. பெருமாளுடைய அருள் இருக்கு எனக்கு. தந்தையை தாழ்ந்த பேரம் பெருமையா உண்மையை விட்டெடுக்கும் மண்பறிவா என்னைக்கும் எப்போதும் நன்மைகளை அருள்வாய். இந்த நன்று நாள் இவர் வந்து சொல்லக்கூடிய இறைவனுக்கு பெருமை சத்தானே அடபதி உருவமாகி அனாமய பிரபர் ஒன்றாகி பிரபவன் நின்றுதோடி பிளவதொரு மேடியாக கருணைக்குறு முகங்கள் யாரும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமணம் தான் துதித்தவன் உலக வழி ஒன்றிலே அந்த பெருமாளுடைய எப்படியுமே வந்து முருகன் நிலையில அந்த உலகத்தில் எதுவுமே இயங்காது. 5 முக தோன்றும் 6 முக தோன்றும் வெந்தவர்கள் அந்தேனை வேட்டொன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கு இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னு பாட்ட பாடி பெருமாளுக்கு கண்டெடுத்த மக்கள் ஒன்று என்று மகிழ்வதெல்லாம் பேருந்து எனபடி கேட்டுவிட்டான் இலைகள் மனவே ஓடு கந்தை என்று உள்ள எழுத்து 5 போது உருண்டு தோழந்த கண்ணனையா தனக்கு துணை இருக்க என்னாலும் பிணக்கம் இல்லாமல் கவி பாடுவேன். இந்த கிழமை சந்தாமரை பூவும் பாத திரும்ப படைகை காண பொன்னடைகான பூந்து நடையும் தண்ட மருந்து விடதன கிடைப்ப பேர வகிரும் பெருமாற கோடும் பேர முகமும் பெருங்கு சத்துரமும் 5 கரமும் அங்குச பாதமும் நெஞ்சில் குடிகொண்ட நீளமடியும் 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 சபையும் 7 முடியும் 2 முப்பரோல் திறனுடைய மார்பும் சோப்பதங்கள் துரியம் ஞான அற்புதம் என்ற கற்பல் கடிவே 30 மூசிக பாதனான பெருமை சேர்த்து பாட்ட பாடலையா? சூரபத்மன் படமும் ராவணனின் திறமும் துளையாவாளியின் திறமும் கீசகன் கனவையும் தத்தன் எழுதும் துரியமாகில் ஓட்டில் ஒருவர் பகமையும் அரோரால் ஆணவத்தால் எழுதியது போல மாரனை கண்ணால் இருந்த சிவன் தந்தர் வரபுத்திர வைடேரி வைலேரும் மிகளையான குகனைப்புள் வயல் மீது வளவையும் குமரேசனை என்று சதகம் பாடியது போல என்னைக்குமே வாழ்க்கையில் பாதகம் இல்லாம ஜாதகமா பேசணும். பேசுங்க. இந்த ஆழ்வா நாடு நாளை கையில் எடுப்பார் ஓடு உடல் ஒன்றுக்கு முதலாக கூடு இதை உற்று பார்த்தால் வெக்க கேடான வெக்க கேடுமே. வெக்க கேட்டுக்கு என்னைக்குமே விளையாட்டுத்தனமாக நாங்க போக மாட்டேன். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கையும் அன்னம் கொண்டு வந்தால் உண்டு பெருக்க அழைத்தாலும் போக நிறைய என் தேக இழைத்தாலும் போக மாட்டேன். இட்டமுடன் எண்டலைக்கு இன்னபடி எழுதி விட்ட சமண சத்த விட்டாலும் முட்டப்பட்ட பார்வை நெஞ்ச பந்தமே அந்தாவரின் பாங்க பார்த்தேன். அப்படி பாருங்க மாட்டேன். 5 கோடி பாடினாலும் மதியாதர முத்து மதித்தோடு மதியாண்மை கோடி வரும் உன்னீர் என்று உபசரியா தன்மனையில் உண்ணாண்மை கோடி போடும் கோடி கொடுத்து கொடுப்பிருந்த தன்னோடு கூடுதலால் கோடி வரும் கோடான கோடி கொடுப்பிடுத்தனுடைய நாவானது பொய்யில் சொல்லாமல் இருந்தால் அது ஒரு கோடி வரும். 4 கோடிக்கு பெருமை சேர்த்தாலே பள்ளிக்கும் தெல்லைக்கும் கறந்தமை எண்ணி விட்டால் பள்ளிக்கும் தெல்லைக்கும் கறந்தமை எண்ணி விட்டால் உள்ளதும் உள்ளையாகி ஓரடி ஆழமாய்ந்து பள்ளி வந்து முட்டையிட்டு பாம்பு வந்து அரைராஜ்யம் பாட்டியம் பாட்டினாலே நீ பேச எட்டு பிள்ளை பாண்டிய நிலை குறும்பியரை விளைக்காதை குடல் நோண்டி எட்டப்பட்டு மறுப்பதற்கு வெள்ளி இல்லை 2 மண்டாய் போட்டி வெட்டுதற்கு கவி ஒட்ட கூத்தன் இல்லை விளையாட்டாய் கவிதனை விரைந்து மாடி திட்டுதற்கு அறிவில்லாதார் இருந்தா தேசமெங்கு பிளவரென தெரியாமைய பேராண்டி பாடுக. கடைதனை விடுவாங்கி கடைதனை பொடி வாங்கி மனிதனை வைத்துக் கொண்டு கேட்பவர்கள் இல்லை என்று சொன்னா நீ கேடு கட்டு போவேன். அப்படி செருப்புக்கு வீரர்களை செந்தனுக்கு வேலை பொறுப்புக்கு நாயகன் பிள்ளை மறுப்புக்கு தன்னை பொழிந்திருக்கும் தாமரை மேல் வீட்டிருக்கக்கூடிய வண்ட விளக்க மாறுபடி பாடுங்க. ஓசிகள் பொடி வாங்கி நாசிகள் போட்டால் ஓசிகள் பொடி வாங்கி நாசிகள் போட்டால் காசிக்கு போனால் உன்னை பிடிச்ச கர்மம் தீராதுன்னு இருக்கும் இடம் தேடி கொண்டு வந்தது போல ஓடி மண்டை மட்டும் பரபரவளையும் தேப்பாய் சொல்லி திருமலை ராயன் வய பாம்பு விழுந்து பாம்புக்கு எல்லுக்கு இணையாக பாடி வச்சாங்க பாடுங்க. ஓடி மிருக்கும் உள்பகுதி வெளுத்திருக்கும் சொல்லி தேங்காய்க்கு நாக்கி விட்ட கவி பாடலையா? பாடினாரு. இந்த இடத்துல எதை பாடம் அப்படின்னு இருக்காங்கல்ல அந்த மாதிரி நிலை தந்தார் கவியனுக்கு புவியலாம் அவியாம் நினைக்க தந்தார் கலை தந்தார் வடிகருக்கு ஜீவனம் செய்ய தந்தார் புவி தந்தால் உலகத்தை செங்குத்தார் என்று பேரை தந்தாரை பாருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். கனவு இருக்கும் போது சாப்பிக்கணும். கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. ஆலயம் வருவது காரணம் நன்று கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கழுதைக்கு தெரியுமா? அபூர்வாசனம். ஏன் சொன்னாங்க? எங்க போனாலும் நான் திரும்ப அங்கதான் வந்திருப்பேன். என்னாச்சு? கழுதைக்கு தெரியுமா? ஒரு கேள்வியை தொட்டு வைக்கிறது அங்கங்க போனாலும் அடிப்படைக்கு வரணும்ன்றதுக்காக. சரிங்களா? எந்த கோணத்தை தொட்டா திரும்ப பேச முடியும். அப்படியா? சரியா? பாத்துக்கிறோம். சரி. தலைக்கு வந்தது தலை பாயோட போச்சுன்னா
அது ஏன் போச்சு? எங்கிட்ட போகுது உங்களுக்கு தேவையா? நீங்க மட்டும் கேட்கலாமா? நான் கேட்ட கல்வியவே என்ன முடிக்க வக்கில்ல ஏன் மறுப்பு கல்வி இந்த வக்கல்ல வகையில பெம்பளைன்னு பேச கூடாது. எதுக்கு வரி கேக்குறேன்? ரொம்ப பேசுறீங்க. நான் கேட்டது மட்டும் நம்ம நீங்க வாய் எழுதி வாயை வச்சுட்டு இவ்வளவு பேசா முத அடிப்படை கேட்கணும். இப்படியே ஆம்பளை பேச சுவாமி. நீ பேசாத. இப்படி சாமியாரெல்லாம் அட்ட தரித்திரம் பண்ணு. தரித்திரம் வந்து ஏங்க தரித்திரம் பிடிக்க முடியாது. ஏன் சொல்றா? இந்த மாதிரி சாமியா பேசலாமா? ஏன் பேசக்கூடாது? சாதிக்கணும். நாங்க பெண்கள் நாட்டின் கண்கள்ங்க. பேசக்கூடாது. நீங்க தந்தையராக பிறந்தவர் மாதவன் செய்து வந்தவர்களா சாதிக்க பிறந்தவர்கள் சாதிக்கணும் என்று அதுக்காக உலகத்துல வாயுள்ள பிறகு பிரசிக்கிறோம்னு பேச வேண்டிய பேச முடியும். பேசுறதுல பேசலாம். பேச வேண்டாம். அதுக்காக பலவல சமத்தோடு பேசினா நல்லா இருக்கு. சமயம் எடுத்து பேசு. சமயம் வரைந்து பேசு. சமயத்துல பேசாமல் இருந்த பழகு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பணம் பத்தும் செய்யும். ஆமா. பணம் பத்தும் செய்யும். பணம் பாலாத வரைக்கும் ஈட்டி ஈட்டி வந்து அது எத்தனை வைந்த மகிமா. அப்படியா? அது எசக்கிற்கு வைத்து எழுத முடியும். உண்மை உண்மை. சொல்ல முடியுமா? சோதனை கொடுப்பதும் சோதனை கொடுப்பது வந்தனை செய்வது இறைவனுடைய நிர்ணயிக்க. ஆனா ரொம்ப சோதிக்க கூடாதுல்ல. சோதனை நல்லவர்கள் எப்பவுமே இறைவன் சோதிக்கிட்டே இருப்பார். 24 திருவிழா இருந்தது எங்க? அது மதுரை மதியில யார் நடத்தினா? அது சிவனாகப்பட்டவன். அங்க உள்ள சிவனுக்கு என்ன பேர் தெரியுமா? சொக்கா சொக்க நாதா. அங்க உள்ள தாயார் பேர் தெரியுமா? அன்னை ததாசகை பிராட்டியாக இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி. நரிகள் அனைத்தையும் பரிகளாக மாற்றிய இடம் தெரியுமா? அந்த இடத்துலதான் வந்து மாத்தினார்கள். அதே போல இறைவனாகப்பட்ட மண் சுமந்து பெருமை சத்தாரே. திட்டித்து மண் சுமந்து பிறம்படிப்பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்து வாராதிருப்பதோ அப்படி உள்ளி அடி வாங்கணும். பாண்டியனாகப்பட்டவன் அன்றைக்கு அடி வாங்கினான். பாம்பு தன்னுடைய படத்தை காட்டி நடந்த ஊருக்கு நோக்கி படப்புறம் ஊர் எப்படி இருக்கு? மடப்புறம் பேர் இருக்கா? மாத்தி வந்தது. வார்த்தை சொன்னீங்க. இப்ப வாய்ச்சொல் வீரர்கள் வாதிச மாட்டாருனாங்க. முங்கை நீண்டாத முழங்கை நீள கருதைக்கு தெரியுமா? கற்பூர வாசனை. அட கொடுமையா அந்த கொடுமையை எங்க போறது? எங்க அண்ணனே உங்களுக்கு எல்லாம் சரியா வருவேன். தெரியுமா தெரியாதா? எது அடுத்ததுக்கு போறத பத்தி அப்புறம் தலைக்கு வந்தது. தலை பாயோட போச்சு. அது எது? நான் சொல்றேன் தப்பு இல்ல. நான் கொடுத்தது முடிங்க அப்புறம் பேசுவோம். அப்படியா? நான் முடிச்சிட்டு 1000 கேள்வி கேட்பேன். நீ எத்தனை கேள்வி கேட்டாலும் மறுப்பு சொல்ல நான் தயாரா. தைரியம் இருக்கு. நான் கேக்குறதுக்கு யுகங்கள் எத்தனை? என்னமா? யுகங்கள் மொத்தம் 4 இருக்கு. என்னன்னா? கிரேதா, திரேதா, தோபரா, கலியுகம். கலியுகத்துல என்ன நடந்தது? கந்தபுராண கதை. கிரேதா யுகத்துல எது கிரேதாவா? ஆமா. கிரேதான்றது ஹரிச்சந்திரா. துவாபர யுகத்துல துவாபர யுகத்துல மகாபாரதம். கிரேதா யுகத்துல திரேதாத்துல ராமாயணம். அப்படியா? இருக்கு இருக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? கிறுக்கு தானே பேசிக்கிட்டு ஆர்வத்தோட இருக்கீங்களே. எனக்கு அறையா ரொம்ப ஆர்வம் வருது. ஆர்வம் கோளாறாயி போயிடும். ஆர்வ கோளாறு வேற ஆர்வம்ன்றது வேற. தலைக்கு வந்தது 6:10 பேசலாம். தலைக்கு வந்தது தலை பாயோட போச்சு. ஏன் போச்சு? கழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசனை. ஏன் போச்சு? ஐய கடவுளே. எங்க இருந்து சுவாமியை பிடிச்சீங்க? உங்களை எங்க இருந்து பிடிச்சாலும் அது பக்கத்துல இருந்து. அப்படியா? நான் பார்த்திபன் பக்கத்துல இருந்து. என் ஊரே என் பேர்ல ஒரு ஊரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஏகாத்தாலம் பேசிக்கிட்டு இருக்க. ஏன் அந்த ஊருக்கு பார்த்திபன் அப்படின்னு பேர் இருந்துச்சு? எல்லாம் உள்ள அர்ஜுனாப்பட்ட தவறுந்த இடம். தீர்த்த யாத்திரை போகும் பொழுது அந்த இடத்துல தங்கினாலாம். அதனால அர்ஜுனனுக்கு மறுபடியும் பார்த்திபன். அதே தங்கினா பாவத்தை செஞ்சா. நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க அங்க போய் தங்குறதுக்கு? உன்னைய செஞ்சுட்டு இல்ல. நான் பாவப்பட்டவளா? பாவத்தை போக்கக்கூடிய நதிகளே பெண் தானுங்க. உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மங்கையர் வந்து கலங்கமான எங்க போய் கழுவணும்? இப்ப நீங்க சொன்னீங்களே கங்கையில தான் வளரணும். இங்க கலங்கமான கங்கை போல. அப்ப கங்கை பாந்திக்கணும்னா அதான் அவர் 12 வருஷத்துக்கு வருமல வந்து மகாபாரதம் கும்பகோணத்துல வந்து அங்க போகுமா பாவம். ஆனா நான் என்ன சொல்றேன்? குளித்த அத்தனை புண்ணிய நதிகளும் நீராடக்கூடியது. இந்த உலகத்தில் தரம் மதித்து நடக்கக்கூடியவர்கள் மாமனிதர்கள், வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள், வரலாறு படைப்பவர்கள் மகத்தான மனிதர்கள். அப்படிப்பட்ட எத்தனை காலகட்டத்தில் தண்ணீரார் தலைவர்கள் 1000 பேர் இருந்தாலும் எங்கள் மனதிற்கு ஒப்பான பெருமொழிவர் எங்கள் தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய பாதம் அணிந்து நன்றி வணக்கம். அப்படிப்பட்டவர்களிடம் ஆயிரக்கணக்கான பேச்சுக்கள் இருக்கலாம். எத்தனை பேச்சுக்கள் உலகத்தில் இருந்தாலும் அண்ணாவர்கள் உலகத்திற்கு பெருமை சேர்த்து நம்ம என்ன சொல்ல வரோம், எந்த கருத்தை யாருக்கு சொல்ல வரோம், அந்த கருத்து போய் சேர்ந்திருக்கா அது ரொம்ப முக்கியம். எவ்வளவு நேரம் பேசுற முக்கியம் இல்ல, சொல்லக்கூடிய கருத்து சரியா போய் சேர்ந்தாங்க அதுக்கு வெற்றி. அப்படிப்பட்ட காலகட்டத்துல ஒரு மேடை பெற்றது எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் சாதனம் வந்துடாது. அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. சில பேர் நல்லா நல்லா நிறைய பேசுவாங்க. எக்கச்சக்க கருத்துக்களை கீழே உட்கார்ந்து பரிமாறக்கூடிய சிறப்போடு இருக்கும், நிறைய பேசக்கூடிய வசதிகள் இருக்கும். ஆனா மேடையில் வந்து ஒரு வரி பேசுங்க பொண்ணோட ஒத்தும்போது நன்றி வருங்கன்னா சொல்ல வராது. பாத்தீங்களா? பாருங்களேன், அவங்க மேடையிலே குடியிருக்கான் தெரியும், நமக்கு நன்றி சொல்ல வந்தா வாயில உளருது. ஏன்னா தடுமாற்றங்கள். அப்ப எடுத்தடுப்புல ஒரு மேடையில பேசக்கூடியன்றது அபூர்வமான விஷயம். அமைந்தால் நல்லது, ஒரு பாராட்டு. அப்படி ஒரு பேச்சு ஐயா அவர்கள் முதன்முதல்ல பேசக்கூடிய பேச்சு, இந்த மண்ணுக்கு சொந்தக்கார பெருமையான பேச்சு. சாயல் குடியில முதல்ல பெருமைக்குரிய சேதுராம செட்டியார் ஐயா அவர்கள் ஆரம்பத்துல விவேகானந்தருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறாரு. திறந்து வைக்கும் பொழுது மதுரையிலிருந்து பேசுறதுக்காக ஒரு ஆளு பேச ஏற்பாடு பண்ணியாச்சு. கிருஷ்ணசாமி ஐயா அவருடைய பேரு. அந்த தக்க சமயத்துல பேசுறதுக்கு ஆள் வரல, அவரால் வர முடியல, தட்ட முடியல. ஐயா வெளியூர் போயிருமா தெரியும், வர முடியாது. அப்ப கடைசி நேரத்துல ஒரு படத்தை திறந்து வைக்க ஆள் வரலைன்னா யாரை வச்சு பேச வைக்கிறது? இன்னைக்கு நடிகர் போட்டாலே வரலைன்னா மாத்தி கூட்டியாருக்கு அவ்வளவு படாத பாடு இருக்கு. இப்ப பேச்சாளர் கூட்டியாரு ரொம்ப பெரும்பாடா இருக்கு. அப்ப ஒண்ணும் பண்ண முடியல, பேச போடுற ஆள் வரல.
சேவராஜ் செட்டியார் பார்த்தாரு, எங்க இருக்காரு, ஒண்ணும் பண்ணவில்லை. யாரை வச்சு பேச வைக்கும் பொழுது பக்கத்துல இளந்தைக்குளம் ஊருக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர்கள் பஞ்சாயத்துக்காக வந்திருந்தார். பார்த்தா நேரம் அவர் போய் பார்த்தாங்க, ஐயா தங்களை தவிர யாருனாலையும் இந்த இடத்தை பூர்த்தி செய்ய முடியாது, நீங்க வந்தா தான் சபை நிறைய, நீங்க எங்களுக்காக மறுக்காம வந்து பேசி கொடுக்கறது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதுவுமே செய்ய தங்கு தடையிட்டு நேரம் வந்தாரு. யாரை பத்தி பேச முடியாது, விவேகானந்தருடைய பெருமைகளை பத்தி பேசணும். நேரடியில் வந்து ஒரு தலைப்பு கொடுத்த குழுக்குள்ள பேசுறது எல்லாருக்கும் அமையாது. ஒரு 30 நாளோ ஒரு 35 நாளோ அவகாசம் கொடுத்து பேசுறதுன்றது வேற, எடுத்தடுப்புல ஒரு தலைப்பு பத்தி பேசுறேன். அப்ப சேதுராம செட்டியார்கள் சாயல்குடி மேடையில பெருமைக்குரிய இடத்துல வந்து பார்த்தாரு, விவேகானந்தரை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்ன வார்த்தை 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிடையாது, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விவேகானந்தருடைய பெருமைகளை பேசிய ஒரே தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர்கள். அப்படிப்பட்ட பொன்னான ஒரு தேவர்கள் பேசிய முதல் பேரை பேச்சு சாயல்குடி மண்ணில. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இடத்துல ஐயா அவர்கள் பாதமணி இந்த பெருமையை சேர்க்கிறாங்க. சந்திரனை கூப்பிடுங்க தாளாத்து பாட, சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி கூப்பிடுங்க தாளாத்து பாட, சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட, மழை மட்டும் புட்டா மண்டு கூட புட்டாது, மன்னவாணி பாதம் பட்டா அழ கூட பாடாக்கும், குமரரும் குமரரும் பாடலே சந்திரனை கூப்பிடுங்க மணிப்பட்டி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா விதமான பெருமைகளை முறையோடு கொடுத்துக் கொண்டதாலும் சுந்தர சோலை அனைவருக்கு பெருமை கூடிய அற்புத சோலை வேறுபடு துறையப்பா, வேதனைக்கு தீரப்பா, நாள்படு நமக்கப்பா, நம சிவாயு துறையப்பா, திரு சிந்தூர் படி வேணப்பா, எமது சிந்தைகள் மாறியப்பா, முன்னோர்கள் வாக்கப்பா, இந்த மூலமந்திரம் சேர்க்கிறமாறு அப்படிக்கெல்லாம் பெருமை சேர்த்த அற்புதமான இடமாக இந்த வட விடை கொடுக்கிறது. 1000 தான் காணிகள் வாடி விடை கொடுத்தாலும் இந்த இடத்தை நாடி கொடுத்து ஏதோ தெய்வீகமான ஓசை ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என்ன சத்தமோ கேட்குது. ஏதோ ஒப்பற்ற காண மத்தியில் ஒத்த காணமா இருந்தாலும் ரொம்ப செதுக்கிரிமையா கேட்கக்கூடிய காரங்கள்
இந்த மாதிரி காலத்துக்கு சொந்தக்காரி. எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட வழி அது வரைக்கும் பாத்துக்க வாய்ப்பே இல்லை. மாணிக்கவள்ளி, மரதவள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, பவளவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி, அத்தனை வழிகளை மிதக்கூடிய அபார திறமைப்படுத்த வழியாக இந்த வழிகிறார். சாதாரண ஓசையா கொஞ்சம் வழி பேசக்கூடிய குரலுக்கு சொந்தக்கார கொண்டவள் கிளி அல்ல, இது குயில் என்பதற்காக. மறந்துட்டியாரா? மறந்துட்டியா? குருண மருந்த ஊத்தி நீ ஆமா அதுக்குள்ள விட்டுட்டு போங்க. கொரோனா காலத்துல 2020 எல்லா குடும்பமும் வராத நோய் வந்துருச்சு. ஒருவேளை கண்டிஸ்டியா இருக்குமோ அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாருமே சோழங்குடியில கிட்டத்தட்ட 1080 வீட்டுல உள்ளாலும் கழுதப்படத்தை வாங்கி கண்டிஸ்டிக்கு மாட்டலையா? என்னை பாரு யோகா போறது கழுதப்படுத்த மாட்டாங்க. அத்தனை பேர் கழுதப்படுத்த மாட்டும் போது நான் ஒருத்தன் தாண்டா ஓ மேல உள்ள நன்றி விசுவாசத்திற்காக எனக்கு கழுதப்படம்லாம் வேணாம், தங்கராசு படத்தை கொடுங்கன்னு சொல்லி கழுதப்படத்துக்கு பதிலாக ஓ படத்தை மாட்டேன்டா. இதை மறந்துட்டியா? என்னைய மறந்துட்டியாடா? உன் கூட நாடகத்துக்கு நம்ம கடல்ல குடிச்சிடணும். அதை கூட விட்டுட்டு போ. 10-15 நாளைக்கு முன்னால மரம் படப்போ மழை வருவோம் சொல்லி உங்க ஊர் பள்ளிக்கூடத்துல நடத்தினால ஒரு நிகழ்ச்சி. ஆமா நடத்துறாங்க. நடத்தும் போது ஒரு 25 பேர் எல்லாரும் சேர்ந்து மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் மட்டும் கடப்பாறையில குடி தோண்டல் வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்காரு. உன் வீட்டுக்கு ஒரு 25 பேர் வந்திருப்பாங்க. வந்தாங்களா? ஆமா வந்தாங்க. எப்படி வந்தா நினைக்கிற? நான் சொல்லித்தானே அங்க வந்தாங்க. நீ கடப்பாறை மம்பட்டி எதுக்கு ஏன் வீட்டுல கேட்க விட்டாங்க? அதுக்கு தலைகளை அனுப்பி விட்டதே எதுக்கு? குடி தோண்ட கடப்பாறை அவங்க தான் கேட்டாங்க. நான் தான் கூட இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், தங்கராஜ் தாங்க நல்லா கூட இருந்தே குடி தோண்டுவேன், அவனை கூட்டியவன் சொன்னதை நான் தானே. உனக்கு நான் விடிய காலம் பெரிய குடியா தோண்டணும். அப்ப இப்படிப்பட்ட நன்றி விசுவாசம் இவ்வளவு பெருமைப்படுத்த என்ன நீ மரத்துக்கு பேசுறியா? இழுத்தாத்தமா பேசலாமா? ஈரியா நான் உனக்கு கேட்கிறேன். இருங்க 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 பேசுற. ஒரு மேடைக்கு வேணா இன்னைக்கு நான் பப்புனா இருக்கலாம், நீங்க வந்து நாரதா இருக்கலாம். இந்த கதையை விட்டுருங்க. சரி, இந்த கதைக்கு அப்பாற்பட்டு நான் உங்களுக்கு என்ன வேணும்? கதைக்கு அப்பாற்பட்டா? கதைக்கு அப்பாற்பட்டு நீங்க எனக்கு மாப்பிள்ளை வேணும். நீங்க எனக்கு மாப்பிள்ளை, நான் உங்களுக்கு மச்சான். அப்புறம் என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன், என்னங்க இவ்வளவு பெரியவங்க மத்தியில ஒரு பப்புன்னு பார்க்காம நீ வாட்டுக்கு கேவலப்படுத்துற, வச்சு செருப்புட்டு அடிக்காத வரையா பேச வைக்கிறேன். இல்லையா? பப்புன்ற கூட விட்டு நம்ம மச்சனை கேவலப்படுத்துறோமே, நாளை புண்ணு இந்த ஊருக்கு வந்தா கேவலப்பட்ட தங்கராசு 4 பேர் காரி துப்புவாங்கல. இப்படியாவது ஒரு மரியாதை எல்லாம் இப்படி கேவலப்படுத்துறிய என்னை பார்த்து அவனை பாவமா தெரியலையா? நான் கேட்கிறேன், உனக்கு நன்றி விசுவாசம் தெரியாதா? உனக்கான என்னென்ன உதவி பண்றீங்க? நீ மேலூர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சப்ப அந்த சைபிளான்ற பிள்ளைங்க லெட்டர் எல்லாம் போய் கொடுத்த மறந்துட்ட துரோகிய மாட்டியா? அந்த நன்றி விசுவாசம் இல்லாம ஒரு மாப்பிள்ளை கேவலப்படுத்துறமே, உன்னை கேவலப்பட்டாலும் வரலையா? ஏதாவது ஒரு ஒத்த ஊர்ல நீ பெருமையா பேசிருக்கியா? உனக்கு உன் மனசாட்சி உறுத்தலையா? உன் கூட இனிமே நாடகம் நடிக்க மாட்டேன், சங்கத்துல போய் காலண்டர் எழுதி வார்த்தை அடக்கி நீ போசு யார்கிட்ட பேசிக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு போத? எதுக்கு அப்புறம் ஆத்திரப்பட்ட எதுக்கு கோபுரம்? நீ முத நம்ம என்ன தப்பா பேசிக்கிட்டேன்? பழக்கம் வச்சதுக்கு என்ன சாயல் வச்சு செஞ்சுட்டு தொட்டு பேச எரித்த மசரா வருது. 10 மணில இருந்து அந்த லூசு முட்டை கூட பேசி ஆட்டமாடி பொம்பளை போட்டு கொடட்டி ஓ கூட வந்து 4 கையா கத்தி இந்த காசை வாங்கி என் குடும்பத்தை புழுப்புண்டு நடத்த என்னங்க பேசிக்கிட்டு நடத்துற? அப்ப உனக்கு தெரிஞ்ச இடத்துல அமிர்தானி வச்சுக்க. என்னைக்கு நீ இந்த வார்த்தையை கட்டியோ உன்னை பத்தி நான் பெருமையா பேச அசிங்கப்படுத்துறதுக்கு நோக்கம் நினைக்கிறிய தப்பு. எந்த ஒரு கலைஞனையுமே அசிங்கப்படுத்துறது நோக்கம் இல்ல. அசிங்கப்படுத்துறது இல்ல, பேசுற ஆள் இல்லங்க. யாரும் அவனை சொல்லி கொடுத்து உன்னை கெடுத்து வச்சிருக்காங்க. நீ அப்படி நடந்துக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்க. நாடக உலகத்திலேயே உன்னை பத்தி பெருமையா பேசக்கூடிய ஒரு நாரதர் இருக்காருன்னா சத்தியம் பண்ணி அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன். நான் ஒரு ஆள் மட்டும்தான். நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். சத்தியமாயா என்ன பத்தி பெருமை பேசுறீங்களா? சத்தியமான பத்தி பெருமையா பேசிட்டு போற மேல முழுக்க பேசிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி பெருமையா பேசுறீங்களா? எந்த ஒரு மேல என்ன பேசுறேன்? அது எனக்கு பிடிக்காது. சொல்லி காட்ட பழக்கம் மழுப்புறா. ஏன் மழுப்புறா? பேசிக்கையா? நீ ஏன் அவசரப்பட்டு பேசிட்டு இருக்க? உண்மையை சொல்லு. நான் பேசிக்கிறேன். எந்த ஒரு மேல சொல்லி காட்ட பிடிக்காது. சொல்லி காட்டுனா நீ அப்படி பேசலாம் பேசலாம். அப்ப உனக்கு நம்பிக்கை வரல? நம்பிக்கை வைத்தது கூட வரல. நம்பிக்கை வரல? நம்பிக்கை வரல வரலையா? உனக்கு நம்பிக்கை வராது தம்பி, உனக்கு நம்பிக்கை வராது. என்னைக்குமே இந்த உலகத்துல எப்பயுமே அதிகமா வந்து ஆபாச வார்த்தைகளை பேசிக்கிட்டு சிரிக்க சிரிக்க பேசணும்னு நீ நம்புவ. ஆனா உன்னை இப்படி முகத்தை காட்டி பேசினாலே நம்ப மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்க. உன்னை பத்தி நான் பெருமையா பேசினேன் நீ இவ்வளவு சொல்லிக்கிட்டு ஒத்த இடத்துல கூட நம்பிக்கை இல்லையா? வரல. எத்தனை கூட வரல. அப்ப நீ நம்புற மாதிரி இருக்கா? நான் என்ன செய்யணும்? எந்த ஊர்ல பேசுற சொல்லு. அப்ப எங்க பேசுங்க சொல்றேன் வா. அங்கங்க சொன்னா கூட நீ கோப்படுவ. நான் ஓ ஊர் பக்கத்துல தெல்ல தெளிவா சொல்றேன் எங்க பேசுறேன்னு. நம்ம மதுரைக்கு பக்கத்துல ஓ ஊருக்கு ரொம்ப பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கு. என்ன ஊர் தெரியுமா? கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 60-65 நாடகம் நேர்த்திக்கிற நாடகமா நடக்கும். அப்படிப்பட்ட ஊரு ஓ ஊர் பக்கத்துல மதுரை கிட்ட. மலையாமலம் தெரியாதா? இருக்கா?
வளையங்குளம் இருக்கா இல்லையா? 65 நாடகம் 80 நாடகம் வரைக்கும் நடந்து நேர்த்திக்கடன் நாடகம் போடுவாங்கல்ல, ஆமா. அப்படிப்பட்ட அந்த வளையங்குளத்தோட ஒரு சாமி பேர் இருக்கு. என்ன சாமியோட பேரு? நானாகமலுக்கு தனிலிங்க பெருமாள். ஞாபகம் வந்துருச்சா? பெருமாள். அந்த மேடைக்கு நீ 45 நாளைக்கு முன்னால நாடகத்துக்கு போறது உண்மையா பொய்யா? நான் போனேன். நீ நாடகத்துக்கு போனது எனக்கு எப்படி தெரியும்? இப்பயாவது நம்பிக்கை வரதா இல்லையா? வரதா இல்லையா? அதை சொல்லு. நீ முத லேசா எத்தனை நாடகம் நீ ஆடுவ? சத்தியவான் சாவித்திரி, ஹரிச்சந்திரா, மகமாயி நாடகம், மகமாயி, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, ஆமா. வள்ளி வள்ளி திருமணம், திருமணம். எத்தனை நாள் நிறைய ஆடுற? ஆடுவேன். இத்தனை நாள் ஆடுறியே. 45 நாளைக்கு முன்னால நீ அந்த ஊர்ல போய் நடிச்ச நாடகம் வள்ளி திருமண நாடகம் தான். உண்மையா பொய்யா? ஆமா. இப்ப நம்பிக்கை வருதா? கொஞ்சம் வருது. நீ போய் நடிச்ச மறுநா அந்த ஊருக்கு நான் போய் நடிச்சேன். ஓஹோ. படிச்சு பாத்திருப்பிய, பாத்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. மறந்துருப்ப. நல்லா கேட்டுக்க. அந்த ஊர் நாடகத்துக்கு நீ போயிருக்க. போன ஆடு வளையங்குளம் மேடையில காலில செருப்பு போடாம போய் நடிச்சியா? உண்மையா பொய்யா? செருப்பு நான் போட மாட்டேங்க, எங்கேயும் போட மாட்டேன். இவங்களுக்கு வேணா இன்னைக்கு இது நாடகம் பண்ண தெரியல. சரி சரி. நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு தங்கி இருக்கிற வீடு. அப்ப நீங்க நடுவீடு வெறும் செருப்பு போடுவானா? செருப்பு நீங்க போட்டு போனீங்களா இல்லன்னு உங்களுக்கு கேட்டேன். நான் போடல. போடல இல்ல. அப்ப அந்த ஆளு கேட்டதுக்கு நான் சொன்னதுக்கு இப்ப சரியா பொருத்தமா இருக்கா? என்ன கேட்டா அந்த ஆளு? வளையங்குளம் மேடையில போய் நீ செருப்பு போடாத விஷயம் எனக்கு எப்படி தெரியுது? அந்த மேடையில உன்னைய பத்தி நான் பெருமையா பேசுனேன். இது சத்தியமான உண்மை. என்னையா பேசுன? பேசுற விஷயத்தை நீ கேட்கணும்ல. என்ன பேசுன? நீ போயிருக்க தம்பி. போன மேடையில கால்ல செருப்போட போய் நடிச்சிட்ட. ஆமா. அந்த ஊர்ல ஒரு ஆள் பொதுவான மனுஷன், எந்த ஊர்காரன் தெரியல. சரி. நாடகம் பார்க்க வந்தாலும் உள்ளூர்காரன் தெரியல. அந்த ஆளு என்ன கேட்டாப்ல, ஜெயவார்த்தி வா, நேத்து தங்கராஜ் வந்திருந்தாப்ல, நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல நடிப்பு திறன், சின்ன வயதுல கூட பக்குவமா நடிக்கிறாப்ல, வரக்கூடிய தலைமுறையில நல்லா இருக்கு, பாராட்டத்தக்க விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னாப்ல. நானும் பெருமையா சொன்னோம்ல, இல்லங்கனே பரவாயில்ல, வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரம், நல்லா நடிக்கக்கூடிய நாகரிகமான கோமாளின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அப்ப அந்த ஆளு கேட்ட செய்தி என்ன கேட்டீங்கன்னா, தங்கராஜ் நடத்த நடிச்சாப்ல, ஆனா மேடையில செருப்பு போடாம நடிச்சாப்ல தம்பி. எப்பயுமே மேடைக்கு வந்தா செருப்பு போட மாட்டாரா, நம்ம மேடைக்கா போனதையான்னு கேட்டாரு. சரி. கேட்ட உண்மானே, பார்த்தோம் சரியானே. அப்ப நான் கேட்டேன், அப்படிலாம் இல்லனே, மேடையில செருப்பு போடாம தங்கராஜ் நடிக்கிறப்ப 1000 அர்த்தம் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு மேடையை மதிக்க தெரிஞ்ச ஒரு கோமாளி. அதனால அந்த மேடை நாகரிகம் கருதி என்னைக்கு மேடையில செருப்பு போட மாட்டாப்ல. கலை தாய் குடியிருக்கக்கூடிய பொக்கிஷமான மேடை. எனவே மேடையை தெய்வமா நினைச்சு தங்கராஜ் செருப்பு போட்டு வந்திருக்க மாட்டான்னு சொல்லி முடிச்சிட்டேன். சரி, சொல்லி முடிச்சிட்டேன். உன் பெருமையை காப்பாற்றணும்ல. நன்றி. ஆனா நீ வெளியில 1000 பேரா இருக்காமியா, ஒரு கலைஞர் இடத்துல அசிங்கப்படுத்த கூடாது, அவமானப்படுத்த கூடாது, வேட்டாளர்களை விட்டு கொடுக்க கூடாதுல. அந்த அடிப்படை நாகரிகம் இல்லாட்டி அப்புறம் எதுக்கு நாடகத்தில் வச்சு போடுறான் சொல்லி முடிச்சேன். அந்த மாதிரி நாகரிகம் தவறாத கோமாளி. அதுக்கு அந்த கேட்டாப்ல, இந்த மலுப்புற வழியெல்லாம் பேசாதீங்க ஜெயவார்த்திவா, தங்கராஜ் செருப்பு போட்டு வரலையா இல்ல அவனுக்கு செருப்பு வாங்க கூட வக்கு இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டாப்ல. நெசமா அந்த தான் கேட்டாரா? பாத்தியா, உன் புத்திய திரும்ப திரும்ப நீ வந்து காட்டியா இல்லையா? இவ்வளவு தூரம் சொல்லி கேட்டீங்க, அப்புறம் அண்டாவது சொன்னால கேட்டீங்கன்னா அப்ப நான் சொல்லிருக்கேன். இல்ல மெனக்கட்டு நான் ஒரு 10,000 கொடுத்து சொல்லி நம்ம கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். அந்த ஆளு கேட்டாங்க, அப்ப இப்படி மூஞ்சாட்டி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு எந்த விஷயத்து போய் சொல்ல போறாங்க. அவன் வாய அடைக்கிற மாதிரி நீ பதில் சொல்லிக்கணும்ல, விட்டு கொடுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த என்ன கேட்டாரு, தங்கராசு செருப்பு போட்ட வழியா செருப்பு அவங்க வக்கீல கேட்ட சும்மா வருவானா? என்ன அர்த்தம் பேசுறீங்க? என்ன அர்த்தம் பேசுறீங்க? தங்கராசு செருப்பு அவங்க வக்கீல நடத்து வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு நடத்தா கூட தங்கராசு 10 லட்சத்துக்கு தங்கத்துல செருப்பு வாங்கி தங்கத்துல போட்டு வரோன்னு சொன்னேன். தங்கத்துல செருப்பு வாங்கி சங்கத்துல போட்டு வரான்னு சொன்னாங்க. சங்கத்துல 100 ரூபாய் கலந்து வராங்க. பெருமையா சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது போல மட்டும் தேவையில்ல, சொல்லுவானையா சொல்லி முடிச்சாச்சு. அவ்வளவுதான் சொல்லி முடிச்சாலும் கேட்டாப்ல, 10 ரூபாய் செருப்பு கூட வாங்கி போடக்கூடிய ஆளு 10,000 ரூபாய் செருப்பு வாங்கி போட இதை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இங்குட்டு காசு பணத்துக்கு மத்தியில இவ்வளவு பெரிய காசு வசதி வச்சிருக்காரு, ஏயா 10 ரூபாய் செருப்பு போடவே கேட்டாப்ல. அண்ணே நாடகம் முடிச்சா பாருங்க, பிடிக்காட்டி எந்திரிச்சு போங்க, இது எனக்கு தேவையில்லாத வேலை. அவன் செருப்பு போட்டு வரேன் போட்டு வரல, அவன் அடுத்த மணிக்கு பார்த்தா நீங்களே கேட்டுக்கங்க, என்னைய நாடகத்தை நடத்த விடுங்கன்னே நான் சொல்றேன். அந்த ஆளு மறுபடியும் வரும், என்ன பண்ணாலும் தெரியல, போட்ட போதை என்ன தெரியல, போட்டு கொலையை அத்துட்டான். இன்னைக்கு தங்கராசு மேடையில ஏன் செருப்பு போட்டு வர நீ சொல்லல, உன்னை நாடகத்தை நடத்த விட மாட்டேன் முன்னால வந்து முச்சந்தியில் உட்காந்துட்டேன். சொல்லி பார்த்து கேட்கிற மாதிரி இல்ல. ஏன் செருப்பு கேட்டு மண்ட குளத்தலாய் போச்சு. சாது முரண்டா காடு கொள்ளாதுல. நானும் பொறுமையா மட்டும் சொல்லி பார்த்தேன், கேட்கிறமல்ல ஏன் செருப்பு கேட்டா மாதிரி கேட்டதுக்கு ஒத்த வரி ஒரு பதில், ஒத்த பதில் சொல்லி நெத்தி அடி மாதிரி அந்த ஒத்த பதிலோட வாயை பொத்தி பேசாம போனாலும் இன்ன வரைக்கும் ஊர பக்கமே வந்தீங்க போயிட்டா. நீ சொல்லு உங்களை நீ நல்லா இருக்கா? உனக்காக நான் இதை கொடுத்து எல்லாத்தையும் என்ன மனுஷன்? சரி, எனக்கு ஒரு சந்தேகம் கேளுங்க. அந்த ஒத்த கேள்வியில ஊரை விட்டு போயிட்டான்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒத்த
ஒத்த பதில். என்ன பதில்? யோசனை பண்ணி பாரு, என்ன சொல்லியிருப்பேன். என்ன அவன் ஒன்னே குடஞ்சிருக்கான். ஆனா அவன் ஊரை விட்டு போற அளவுக்கு நீ ஒரே ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தை. அது என்ன? நாடக உலகத்துல எந்த ஒரு நாடகம் சொல்லாத வார்த்தையை உனக்காக நான் சொன்னையா? என்ன சொன்ன தெரியுமா? நான் சொல்ற வார்த்தையை கேட்டா நீ அப்படியே பூரிச்சு போய் என்ன தூக்கி வந்து கொண்டாடி தீர்த்துருவ. கேட்க சந்தோஷமா ஆர்வமா இருக்கு. என்ன சொன்ன நினைக்கிறேன்? என்ன சொன்ன? தங்கராசு மேடையில ஏன் தெருக்கூட்டல? ஏன் தங்கராசு மேடையில ஏன் தெருக்கூட தெரியுமா? ஏன்னா தங்கராசு பேச ஆரம்பிச்சார்னா கூட்டத்திலிருந்து இருந்து பல செருப்பு வரும். அதுல 2 இடத்து போட்டுக்கிறாங்க. சொன்னது என்னமோ சொல்ல. அப்ப நீ செருப்பு கட்டி எரிய சொல்றியா? இது பெருமையா? பெருமைக்கு எழுத போட்டு விட்டாங்க மட்டுமா? நேத்து குன்னக்குடியில உன சொன்னா பாரு. உனக்கு ஒரு கும்பிடு, இதுக்கு ஒரு கும்பிடு போடும் ஐயா. ஏயா செருப்பு அப்படி இந்த ஊரு மேல எல்லாத்தையும் கிளப்பி விடுற. அப்படி இல்லங்க. ஒரு சாமியார்னா நீ வந்து என்ன அசிங்க கூட படுத்த வேணாங்க. நீங்க எனக்கு நல்லது கூட பண்ண வேணாம். புண்ணியம் என்ன தெரியுமா? என்ன பையா புண்ணியம் என்ன தெரியுமா? என்னையா? ஒரு முடியாத வந்தாலும் ஒரு சாமியாரோட பழக்கம் என்ன தெரியுமா? மங்களகரமான வாழ்த்து கொடுக்கிறது. நல்லா இருப்பா, என்ன தவறு செஞ்சாலும் அதுதான் முதல்ல முக்கியம். இவ்வளவு நேரம் பேசுறேன்னு ஒரு சாமியார் தானே என்னை ஏதாவது ஒரு வாழ்த்து கொடுத்து புண்ணியம் சேர்த்திருக்கீங்களா? கேவலப்படுத்துறது என்ன? செருப்பு இதெல்லாம் ஒரு பழக்கமாயா? அது இல்ல. ஆனா என்னைக்கு ஒரு கோமாளி மனம் வந்து எனக்கு வாழ்த்து தாங்கன்னு வாய் விட்டு நீ கேட்டுட்டியோ, அதுக்கு மீறி நான் வாழ்த்து தராம இருந்தா நான் கண்ணந்தக்காரன் கிடையாது. நன்றி. இந்த உலகத்துல எங்க போனாலும் உன் பெருமை சொல்ற மாதிரி நான் வாழ்த்து கொடுக்குறேன். ஆனா ஒரு சின்ன விஷயம், நான் கொடுக்க போற வாழ்த்து வெறும் வாய் வசனமா இருக்கணுமா இல்ல பாடல்களா இருக்கணுமா? ரெண்டுல ஏதாவது முடிவு. நீங்க பாட்டுல கொடுங்க. இளையராஜா மணிக்கு பாட்டு கொடுத்துலாமா? பாட்டு பாடக்கூடிய பாட்டை நான் பாடணும்னா எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. யார் பாடினாலும் எனக்கு பின்னணியில சேர்ந்து பாடினா மட்டும் அந்த பாட்டு இருக்கேன். பாடுறீங்க. அப்ப நானும் பாட நீங்க பாட உங்களுக்கு வாழ்த்து பாட்டு மாதிரி. வாழ்த்து பாட்டு நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் கொடுக்கிற வார்த்தை நீங்க 85 வருஷம் நீங்க மறக்கவே மாட்டீங்க. சாயல்குடி ஊர் முழுக்க என்ன பேச உண்மை மட்டும் இல்ல, சாயல்குடி இல்ல, இன்னும் பல பேர் பரமக்குடி போனாலும் பக்கத்தூர் போனாலும் எந்த ஊர் போனாலும் உன் பெருமை எங்க கொண்டு போய் பறக்குது மட்டும் நீ பாரு. நன்றி. இன்னைக்கு இருந்து நீ எங்க ஓப்பற மட்டும் நீ பாரு. ஆசீர்வாதம். நல்லா நல்லா நல்லா. எப்படிப்பட்ட வார்த்தை? அப்ப வார்த்தை கொடுத்தா சேர்ந்து பாடுவீங்க. வார்த்தை கொடுக்கலாமா? கொடுங்க. பாடலாமா? பாடுங்க. பாடுறேன் கேட்டுக்க. பனமரத்து மேல இருக்கு நொங்கி அப்படி பாடவா? நீங்க சேர்ந்து பாடி ஆமா நொங்குன்னு பாடினா அற்புதமா இருக்கு. பனமரத்து மேல இருக்கு நொங்கு, ஆமா நொங்கு. சூப்பரா ஆத்தாரி ஆத்தா. டேய் என் வாக்கில பிச்சிட்டாமா நாடகத்துல இவனுக்கு எந்த டைம் தான் கொடுங்க. அந்த சித்திரை 39 குறிச்சு வைங்க. சித்திரைக்கு 39. ஆமா ஆமா. நல்ல ஒரு பாட்டு தரமா எப்படி ஒத்த வரி அடுத்த வரி பின்னால பாடுற வருங்க. பின்னணியில பாடுற வந்து ஒரே டைம் ஒட்டாண்டா இருக்கு. நன்றி நன்றி. உங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும். எங்க வேணா நீ நல்லா இருக்கணும்டா. பாடு. நான் சும்மா பேச்சுக்கு பாடுறேன். ஆமா நொங்கு பாடுறாங்க. பாத்தாடி நான் இது வரைக்கும் எந்த கோமாயும் பார்த்தேன். பாருங்க. பனமரத்து மேல இருக்கு நொங்கு, பனமரத்து மேல இருக்கு நொங்கு, நீ காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு, நீ காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு, என் பங்கு. சத்தியம் சொல்லா என்னோட 25 வருஷத்துல அடுத்த வரைய திரும்ப திரும்ப சொல்ற கோமணியை பார்த்ததே இல்லடா. சரி நல்லா இருக்குடா. நீ பாடுறா. பனமரத்து மேல இருக்கு நொங்கு, பனமரத்து மேல இருக்கு நொங்கு, ஆமா நொங்கு, நீ காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு, நீ காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு, என் பங்கு. செத்துட்டாக்கா ஊது வாங்க தங்கு. சொல்லு. செத்துட்டாக்க ஊது வாங்க தங்கு. செத்துட்டாக்க ஊது வாங்க தங்கு, செத்துட்டாக்க ஊது வாங்க தங்கு, வெட்டி தங்கு. என் மேல அன்பு இருந்தா தங்க ராசினி தூக்கு போட்டு தொங்கு. தூக்கு போட்டு மாப்பிள்ள பரவாயில்லைடா. நானும் பேசிய வரைச்சிட்டா விளக்க மாதிரி பிச்சு வாங்க வச்சு உரியா உரிச்சிருக்கா மனுஷன் பேசி நக்குறாங்க. ஓ நான் நாடத்துக்கு வராம வீட்டுல படுத்துருக்கலாம். தமிழ் புலவர்றா நீ. மூடுப்பா. செத்துட்டாத்த ஊது வாங்கி வச்சாங்க தூக்கு போட்டு தோங்க. கவர தேடுறியா? ஓ கண்ணை தாராவதி, கண்ணை ராதாச்செல்வி, கோட்டை கண்டெடுத்த பூலாந்தேவி,